சீர்காழியில் இறால் வளர்ப்பு விவசாயத்திற்கு எதிராக செயல்படும் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் மற்றும் அரசு அதிகாரிகளை கண்டித்து 300க்கும் மேற்பட்டோர் பேரணியாக வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு கடற்கரையோர பகுதிகளில் விவசாயம் பொய்த்த விளைநிலங்களை விவசாயிகள் இறால் வளர்ப்பில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய மாநில அரசுகளின் மானியம் பெற்று இறால் வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இறால் விவசாயத்திற்கு எதிராக சிலர் பொதுமக்களை தூண்டி பொய்யான கருத்துக்களை பரப்பி இறால் விவசாயத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதாக கூறி மயிலாடுதுறை இறால் வளர்ப்பு விவசாய சங்கத்தினர் சமூக விரோதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளை கண்டித்து சட்டநாதபுரத்திலிருந்து 300க்கும் மேற்பட்ட இறால் வளர்ப்பு உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் பேரணியாக வந்து மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இறால் வளர்ப்பு விவசாயத்திற்கும் உரிமத்திற்கும் எதிராக செயல்படும் மீன்வளத்துறை உதவி இயக்குநரை கண்டித்தும் அவருக்கு துணை போகும் அரசு அதிகாரிகள் மீதும் மாவட்ட நிர்வாகம் அவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசு அதிகாரிகளுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்ட இறால் வளர்ப்பு விவசாயிகளாகிய நாங்கள்லாம் இன்னைக்கு ஒன்று திரண்டு ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கு சீர்காழியில் இன்னைக்கு பதிவு செய்கிறோம். இதுக்கு காரணம் என்னன்னா, மத்திய மாநில அரசுகள் இங்கே கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 70,000 கோடி அந்நிய செலவனை ஈட்டி தரக்கூடிய இறால் வளர்ப்புங்கிறது இன்னைக்கு மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக எங்களுக்கு மிகுந்த ஆதரவோடு எங்களுக்கான சலுகைகளை வழங்குகிறது. கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டேருக்கு 16 லட்சம் ரூபாய் சப்சிடி கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, ஸ்டேட் கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க. இந்த சப்சிடியை வைத்து இறால் வளர்ப்பை ஊக்குவிக்க வேண்டிய மீன்வளத்துறை அதிகாரியை இன்னைக்கு எங்களுக்கு எதிராக செயல்படுறார். அதுதான் என்னன்னு காரணம் புரியல. அவர் எங்களை ஊக்குவிக்கணும். இன்னைக்கு 500 ஹெக்டேரா இருக்கிறத 1000 ஹெக்டேர் ஆக்கணும், 1000 ஹெக்டேர் 2000 ஹெக்டேர் ஆக்கணும். இப்படி மீன் வளத்தை உற்பத்தி செய்ய சொல்லி தான் மத்திய அரசு அவருக்கு வேலை கொடுத்திருக்கு, மாநில அரசு அவருக்கு வேலை கொடுத்திருக்கு. அரசுக்கு கெட்ட பெயர், ஆமா, அரசுக்கு கெட்ட பெயர் உருவாக்கக்கூடிய அந்த அதிகார நடவடிக்கை எடுக்கணும் கேட்டுக்கொண்டு எங்களுக்கு நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு தர வேண்டும், பாதுகாப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துல இன்னைக்கு ஒரு விவசாயம் லாபகரமா நடக்குன்னா இறால் விவசாயம் தான். பொருளாதாரமே இன்னைக்கு எவ்வளவு முன்னேறி இருக்கு. அப்படிக்கூடிய இறால் விவசாயத்தை எல்லாரும் நீங்க ஆதரிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.